பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 11 தொடங்கி 15 முடிய மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: யார் நீதிமானாய் விளங்குவானோ என்று சொப்பார் கூறினான். பதில்: வாய்சாலகன். கேள்வி: மனுஷர் எதற்கு மௌனமாயிருப்பார்களோ என்று சொப்பார் கூறினான். பதில்: யோபுவின் வீம்பு வார்த்தைகள். கேள்வி: தேவன் யோபுவுக்கு எதை வெளிப்படுத்தினால் நலம் என்று சொப்பார் கூறினான். பதில்: ஞானத்தின் இரகசியங்கள். கேள்வி: தேவன் யோபுவை எதற்கேற்றபடி தண்டிக்கவில்லை என்று சொப்பார் கூறினான். பதில்: யோபுவின் அக்கிரமம். கேள்வி: யோபு எதை அறியக்கூடுமோ என்று சொப்பார் கூறினான். பதில்: சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை. கேள்வி: பாதாளத்திலும் ஆழமானது எது? பதில்: சர்வ வல்லவருடைய சம்பூரணம். கேள்வி: சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தின் அளவு எதை பார்க்கிலும் அகலமானது? பதில்: சமுத்திரம். கேள்வி: சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தின் அளவு எதை பார்க்கிலும் நீளமானது? பதில்: பூமி. கேள்வி: மனுஷருடைய டேஷ் தேவன் அறிவார். பதில்: மாயத்தை. கேள்வி: காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்தவன் யார்? பதில்: புத்தியில்லாத மனுஷன். கேள்வி: புத்தியில்லாத மனுஷன் டேஷ் உள்ளவனாயிருக்கிறான். பதில்: பெருநெஞ்சு. கேள்வி: எதை தூரத்தில் அகற்றிவிடும்படி சொப்பார் யோபுவிடம் கூறினான். பதில்: கையிலுள்ள அக்கிரமம். கேள்வி: எவைகளை நீக்கிவிடும்போது வருத்தத்தை மறப்பீர் என சொப்பார் யோபுவிடம் கூறினான். பதில்: அக்கிரமத்தையும் அநியாயத்தையும். கேள்வி: இருள் அடைந்த யோபு எதை போல் இருப்பார்? பதில்: விடியற்காலம். கேள்வி: டேஷ் உண்டாயிருக்கிறதினால் யோபு திடனாயிருப்பார். பதில்: நம்பிக்கை. கேள்வி: அநேகர் யாருடைய முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள்? பதில்: யோபு. கேள்வி: யாருடைய கண்கள் பூத்துப்போம்? பதில்: துன்மார்க்கர். கேள்வி: துன்மார்க்கரை விட்டொழிவது எது? பதில்: அவர்கள் அடைக்கலம். கேள்வி: துன்மார்க்கரின் நம்பிக்கை எதை போல் அழிந்து போம்? பதில்: சாகிறவன் சுவாசம். கேள்வி: சர்வ வல்லவருடைய சம்பூரணம் எது மட்டும் உயர்ந்தது? பதில்: வானபரியந்தம். கேள்வி: உங்களுடனே ஞானம் சாகும் யார் யாரிடம் கூறியது? பதில்: யோபு சிநேகிதரிடம்.
கேள்வி: யார் பரியாசம் பண்ணப்படுகிறதாக யோபு கூறினார்? பதில்: உத்தமனாகிய நீதிமான். கேள்வி: சுகமாய் இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறவன் யார்? பதில்: ஆபத்துக்குள்ளானவன். கேள்வி: யாருடைய கூடாரங்களில் செல்வமுண்டு என்று யோபு கூறினார்? பதில்: கள்ளர். கேள்வி: யாருக்கு சாங்கோபாங்கமுண்டு என்று யோபு கூறினார்? பதில்: தேவனை கோபப்படுத்துகிறவர்கள். கேள்வி: எவைகளை கேட்டால் அவைகள் போதிக்கும் என்று யோபு கூறினார்? பதில்: மிருகங்கள். கேள்வி: எவைகளை கேட்டால் அவைகள் அறிவிக்கும் என்று யோபு கூறினார்? பதில்: ஆகாயத்து பறவைகள். கேள்வி: எவைகளை கேட்டால் அவைகள் விவரிக்கும் என்று யோபு கூறினார்? பதில்: சமுத்திரத்தின் மச்சங்கள். கேள்வி: சகல பிராணிகளின் ஜீவனும் யார் கையில் இருக்கிறது? பதில்: கர்த்தர். கேள்வி: சகல மனுஷரின் டேஷ் கர்த்தர் கையில் இருக்கிறது? பதில்: ஆவி. கேள்வி: வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது எது? பதில்: செவி. கேள்வி: முதியோர்களிடத்தில் எது இருக்கும்? பதில்: ஞானம். கேள்வி: வயது சென்றவர்களிடத்தில் எது இருக்கும்? பதில்: புத்தி. கேள்வி: யார் இடித்தால் கட்ட முடியாது? பதில்: கர்த்தர். கேள்வி: கர்த்தர் அடைத்தால் விடுவிக்க கூடாதவன் யார்? பதில்: மனுஷன். கேள்வி: கர்த்தர் எதை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம்? பதில்: தண்ணீர்கள். கேள்வி: கர்த்தர் யாரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார்? பதில்: ஆலோசனைக்காரர். கேள்வி: கர்த்தர் யாருடைய வாக்கை விளக்குகிறார்? பதில்: நம்பிக்கையுள்ளவர்கள். கேள்வி: கர்த்தர் யார் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார்? பதில்: பிரபுக்கள். கேள்வி: கர்த்தர் யாருடைய கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார்? பதில்: பலவான்கள். கேள்வி: கர்த்தர் எதை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார்? பதில்: மரண இருளை. கேள்வி: கர்த்தர் யாரை பரவவும் குறுக்கவும் பண்ணுகிறார்? பதில்: ஜாதிகளே. கேள்வி: வெளிச்சமற்ற இருளில் தடவித் திரிகிறவர்கள் யார்? பதில்: பூமியிலுள்ள ஜனத்தின் அதிபதிகள். கேள்வி: கர்த்தர் யாருடைய நெஞ்சை அகற்றி போடுகிறார்? பதில்: பூமியிலுள்ள ஜனத்தின் அதிபதிகள்.
கேள்வி ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறவர் யார்? பதில் கர்த்தர். கேள்வி தான் யாரோடு பேசினால் நல்லது என்று யோபு கூறினார்? பதில் சர்வ வல்லவர். கேள்வி தான் நியாயத்திற்காக யாரோடு வழக்காட விரும்புவதாக யோபு கூறினார்? பதில் தேவன். கேள்வி யோபு தன் சிநேகிதரை எதை பிணைக்கிறவர்கள் என்று கூறினார்? பதில் பொய். கேள்வி காரியத்துக்குதவாத வைத்தியர்கள் என்று யோபு யாரை கூறினார்? பதில் தன் சிநேகிதர். கேள்வி அந்தரங்கமாய் டேஷ் பண்ணினால் தேவன் உங்களை கண்டிப்பார்? பதில் முகதாட்சிணியம். கேள்வி தன் சிநேகிதரின் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் எதற்கு சரி என்று யோபு கூறினார்? பதில் சாம்பல். கேள்வி தன் சிநேகிதரின் மேட்டிமைகள் எதற்கு சரி என்று யோபு கூறினார்? பதில் சேற்று குவியல். கேள்வி யோபு எதை தேவனுக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவதாக கூறினார்? பதில் தன் வழிகளை. கேள்வி யார் தன் ரட்சிப்பு என்று யோபு கூறினார்? பதில் தேவன். கேள்வி தேவனுடைய சந்நிதியில் சேராதவன் யார்? பதில் மாயக்காரன். கேள்வி எதை அணி அணியாக வைத்தேன் என்று யோபு கூறினார்? பதில் தன் நியாயங்களை. கேள்வி எது தன்னை கலங்க பண்ணாதிருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில் தேவனுடைய பயங்கரம். கேள்வி எவைகளை தனக்கு உணர்த்தும்படி யோபு தேவனிடம் கேட்டார்? பதில் தன் மீறுதலையும் பாவத்தையும். கேள்வி எதை நொறுக்குவீரோ என்று யோபு தேவனிடம் கேட்டார்? பதில் காற்றடித்த சருகு. கேள்வி எதை பின் தொடர்வீரோ என்று யோபு தேவனிடம் கேட்டார்? பதில் காய்ந்து போன துரும்பு. கேள்வி எவைகளை தன் பேரில் எழுதுகிறீர் என்று யோபு தேவனிடம் கூறினார்? பதில் மகா கசப்பான தீர்ப்புகள். கேள்வி தேவன் எதை தனக்கு பலிக்க பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில் தன் சிறுவயதின் அக்கிரமங்கள். கேள்வி தேவன் யோபுவின் காலடிகளில் எதை போடுகிறதாக யோபு கூறினார்? பதில் அடையாளம். கேள்வி வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறவன் யார்? பதில் ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி யார் பூ போல பூத்து அறுப்புண்கிறான்? பதில் ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறவன் யார்? பதில் ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி எதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் இல்லை?
பதில் அசுத்தமானது. கேள்வி யாருடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது? பதில் ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி யாருடைய மாதங்களின் தொகை தேவனிடத்தில் இருக்கிறது? பதில் ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன். கேள்வி வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைப்பது எது? பதில் மரம். கேள்வி மரம் எதின் வாசனையினால் துளிர்த்து இளம் மரம் போல கிளையிடும்? பதில் தண்ணீர். கேள்வி செத்த பின் ஒளிந்து போகிறவன் யார்? பதில் மனுஷன். கேள்வி வெள்ளம் வற்றி போகிறது போல படுத்து கிடக்கிறவன் யார்? பதில் மனுஷன். கேள்வி எந்த நாளெல்லாம் தான் காத்திருப்பதாக யோபு கூறினார்? பதில் குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள். கேள்வி எதின்மேல் விருப்பம் வைப்பீராக என்று யோபு தேவனிடம் கூறினார்? பதில் தேவனுடைய கைகளின் கிரியை. கேள்வி எது ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருப்பதாக யோபு கூறினார்? பதில் தன் மீறுதல். கேள்வி எதை ஒருமிக்க சேர்த்தீர் என்று யோபு கூறினார்? பதில் தன் அக்கிரமத்தை. கேள்வி எது தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போ? பதில் கண்மலை. கேள்வி கற்களை குடைவது எது? பதில் தண்ணீர். கேள்வி பூமியின் தூளில் முளைத்ததை மூடுவது எது? பதில் ஜலப்பிரவாகம். கேள்வி மனுஷனுடைய மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு டேஷ் இருக்கும்? பதில் நோவு. கேள்வி மனுஷனுடைய ஆத்துமா அவனில் இருக்கும் அளவும் அதற்கு உள்ளது என்ன? பதில் துக்கம். கேள்வி எது விழுந்து கரைந்து போம்? பதில் மலை முதலாய். கேள்வி யோபு எதை தேவனுக்கு முன்பாக குறைய பண்ணியதாக எலிபாஸ் கூறினான்? பதில் ஜெப தியானத்தை. கேள்வி யோபுவை குற்றவாளி என்று தீர்த்தது எது? பதில் யோபுவின் வாய். கேள்வி யோபுவுக்கு விரோதமாய் சாட்சியிட்டது எது? பதில் யோபுவின் உதடுகள். கேள்வி தம்முடைய பரிசுத்தவான்களையும் நம்பாதவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவனுடைய பார்வைக்கு சுத்தமானவைகளாயிராதவை எவை? பதில் வானங்கள். கேள்வி அதிகமாய் அருவருப்பும் அசத்துவமுமாய் இருக்கிறவன் யார்?
பதில் அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிறவன். கேள்வி துன்மார்க்கரின் வருஷங்கள் தொகை யாருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது? பதில் பலவந்தம் பண்ணுகிறவர். கேள்வி துன்மார்க்கனின் காதுகளில் தொனிக்கிறது எது? பதில் பயங்கரமான சத்தம். கேள்வி அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அலைந்து திரிகிறவன் யார்? பதில் துன்மார்க்கன். கேள்வி துன்மார்க்கனின் முகத்தை மூடி இருப்பது எது? பதில் கொழுப்பு. கேள்வி துன்மார்க்கன் எவைகளில் வாசம் பண்ணுவான்? பதில் பாழான பட்டணங்கள் குடிபோன கருக்குவியலான வீடுகள். கேள்வி துன்மார்க்கன் எதற்கு தப்பாமல் இருக்கிறான்? பதில் இருள். கேள்வி துன்மார்க்கனின் கிளையை காய்ந்து போக பண்ணுவது எது? பதில் அக்கினி ஜுவாலை. கேள்வி வழி தப்பினவன் எதை நம்பக்கூடாது? பதில் மாயையை. கேள்வி யாருடைய கூட்டம் வெறுமையாய் போ? பதில் மாயக்காரர். கேள்வி யாருடைய கற்பம் மாயையை பிறப்பிக்கும்? பதில் பரிதானம் வாங்கினவன். கேள்வி யோபுவுக்கு எத்தனை குமாரத்திகள்? பதில் 3 பேர். God bless you.